timeline and sources of history தான் பார்க்க போகிறோம். So let's get started. ஃபஸ்ட்டு வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஸோ எர்த், அதாவது நம்ம பூமியில் எப்படி லைஃப் ஆரம்பிச்சிச்சு. இந்த லைட் ப்ளூ கலரில் பார்க்குறீங்களா, இது வந்து பில்லியன் இயர்ஸுக்கோ, பில்லியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டார்க் ப்ளூவில் பார்க்குறீங்க, இது வந்து மில்லியன் இயர்ஸுக்கோ. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் வந்து ஜஸ்ட்டு இயர்ஸுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு செல்ஸ், அதாவது ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே செல்ஸால் தான் பண்ணப்பட்டிருக்கோம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே, லிவிங்காக இருக்கிற எதுவுமே, உயிரோடு இருக்கிறது எல்லாமே செல்ஸால் தான் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செல்ஸ் உருவானதே வந்து கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். ஏர்த்தே 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செல்ஸ் தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் வந்துச்சு. அதாவது நம்ம ப்ரீத் பண்ணுற காற்று இருக்குல்ல, அதில் ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜன் வந்துச்சு. அந்த ஆக்சிஜனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பாக்டீரியாவே வந்துச்சு. பாக்டீரியா தான் நம்மளுக்கு கேர்டில் கூட குட் பாக்டீரியாஸ் இருக்கும், நம்மளுக்கு டிசீஸ் வர்றது சில பேட் பாக்டீரியாஸ்னால. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்பாஞ்சஸ் அண்ட் ஃபங்கை வந்து மஷ்ரூம், இதெல்லாம் வந்து ஃபங்கையோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கோரல்ஸ் வந்து 700 மில்லியன் இயர்ஸுக்கு இருந்துச்சு. கோரல்ஸ் என்னென்னா அண்டர் வாட்டர், அதாவது கடலில் வந்து இருக்கிற ஒரு அனிமல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் லைக் அது வந்து கல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை கடல்லேருந்து எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கல் மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது வந்து 700 இயர்ஸ் அகோ, 700 மில்லியன் இயர்ஸ் அகோ. ஓகே, மில்லியன் வச்சுக்கோங்க, மில்லியன் இயர்ஸ் அகோ. அதுக்கப்புறம் வந்து 500 மில்லியன் இயர்ஸுக்கோ வந்து நம்மளுக்கு ஃபிஷ்ஷு, வேர்ட்டிபிரேட்ஸ்லாம் வந்திருக்கு. வேர்ட்டிபிரேட்ஸ்னால் நீங்கள் உங்கள் முதுகு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் போன் தெரியும், அப்படியே லாங்காக ஒன்று போகிறது மாதிரி. அதுதான் நம்மளோட வேர்ட்டிபிரேட் காலம் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் வந்து வேர்ட்டிபிரேட் காலம் வந்து இருக்கிற அனிமல்ஸை வந்து நம்ம வேர்ட்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுங்களே வந்து 500 மில்லியன் இயர்ஸுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்செக்ட்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ்னால் தண்ணிலையும் நிலமும் ரெண்டுமே, லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுத்துலேயும் வாழ்கிறத வந்து நம்ம ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராகெல்லாம் நம்மளுக்கு வந்து தண்ணிலையும் வாழும், நிலத்துலையும் வாழும். நெக்ஸ்ட் வந்து ஷார்க்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 300 மில்லியன் இயர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டைனோசர்ஸ், ரெப்டைல்ஸ்லாம் வந்திருக்கு. ரெப்டைல்ஸ்னால் வந்து என்னது, பல்லி, பாம்பு, இதெல்லாம் வந்து நம்ம ரெப்டைல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் பேர்ட்ஸ் வந்துருக்கு. பேர்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மேமல்ஸ் வந்துருக்கு. மேமல்ஸ்னால் டாக்ஸ், கேட்ஸ், உல்ஃப், ஃபாக்ஸஸ், இதெல்லாம் மேமல்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் 100 மில்லியன் இயர்ஸுக்கு தான் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, பீஸ் வந்திருக்கு. தேனீலாம் வந்து 100 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு முன்னாடி வந்து ப்ரைமேட்ஸ்னால் இந்த மங்கீஸு, கொரிலா, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ப்ரைமேட்ஸ்னு சொல்லுவோம். ப்ரைமேட்ஸ் வந்து 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இங்கே வந்து மில்லியன் கிடையாது. ஓகே, பச்சை கலரில் வந்துச்சு. ஸோ 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மங்கீஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஃபயரே உருவாகப்பட்டது. அதுக்கப்புறம் 300,000 இயர்ஸ், அதாவது 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம முன்னோர்களே வந்திருக்காங்க. ஸோ ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ், சயின்டிஃபிக் லாங்குவேஜில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து 6500 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரைட்டிங்கே வந்திருக்கு. அதாவது எழுதுறதே நம்ம 6500 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து உருவாயிருக்கே. ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் இருந்தாங்க, பட் எழுதலை, வரைஞ்சிருக்கலாம், மற்றவங்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனால் எழுத்து வந்து 6500 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் தேர் ஃபோக்கஸ். ஸோ ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம படிக்கணும்னா யாரோ ஒருத்தவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி கண்டுபிடிக்கணும்ல. ஸோ கண்டுபிடிக்கிறதுல நம்மளுக்கு மெயினாக 4 டைப் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. அதாவது 4 டைப் ஆஃப் வேலை இருக்குது. இந்த வேலை பண்ணுறவங்கலாம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜியாலஜிஸ்ட். இங்கே ஒரு அங்கிள் பார்க்குறீங்களா, இவர் கையில் என்ன இருக்குது, ராக், அதாவது கல் இருக்குது. இவங்க வந்து கல், மண், லேண்ட் ஃபார்ம்ஸ், ஓஷன்ஸ், இதெல்லாம் படிப்பாங்க. அதாவது கடல். அப்புறம் லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் என்ன, எங்கே மலை இருக்குது, எங்கே பிளாட்டோ இருக்குது, எங்கே பிளெயின்ஸ் இருக்குது, எங்கே சதுப்பு நிலம் இருக்குது, இதை பற்றிலாம் வந்து படித்து இதை ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி இவங்களை வந்து நம்ம ஜியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பேலியோன்டாலஜிஸ்ட் வந்து ஃபாசில்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் படிப்பாங்க. ஃபாசில்ஸ்னால் என்ன, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து இறந்ததுக்கப்புறம் அதோட ரிமைன்ஸ், அது மிச்சம் இருந்தது வந்து பூமிக்கு அடியில் போய்
பதிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஹியூமன்ஸோட போன்ஸும் பூமிக்கு அடியில் போய் பதிஞ்சிருக்கும். அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மில்லியன்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் 1000 இயர்ஸ் முன்னாடி இருந்து அந்த ஃபாசிலாக மாறி, சில ஃபாசில் தான் வந்து நம்மளுக்கு கோலாகவும் மாறுது. கோல் தெரியும்ல, நம்ம ஸ்டீம் இன்ஜின்லலாம் யூஸ் பண்ணுவாங்க ட்ரெயினில். ஸோ அந்த மாதிரி விஷயத்த படிக்கிறவங்க தான் இப்போ டைனோசரஸோட போன்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க, ஃபாசில்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க நம்ம பேலியோன்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஹியூமன் சொசைட்டிஸ், கல்ச்சர், லாங்குவேஜ் பற்றிலாம் படிக்கிறவங்க. ஸோ வந்து எப்படி எழுதியிருப்பாங்க, என்ன லாங்குவேஜ் ஒரு சொசைட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்க வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, எப்படி சமைச்சிருப்பாங்க, எப்படி சாப்பிட்ருப்பாங்க, இதெல்லாம் பற்றி படிக்கிறவங்க தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். கடைசியாக ஆர்கியோலாஜிஸ்ட் வந்து டூல்ஸு, பாட்ரி, பீட்ஸ், போன்ஸ், ஆர்கிடெக்சர் இதை பற்றிலாம் படிக்கிறவங்க. அதாவது பில்டிங் எப்படி, ஸோ கல்லணைலாம் வந்து கட்டியிருந்தாங்களா, கல்லணைலாம் நம்மளோட முன்னோர்கள் தானே கட்டினாங்க. ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறவங்க ஆர்கியோலஜிஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே போன்ஸ்னு இருக்குது. போன்ஸ்னால் இப்போ ஒரு 1000 வருஷம், 100 வருஷம் இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் வந்து ஆர்கியோலஜிஸ்ட் தான் படிப்பாங்க. அதுவே வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் 1000 இயர்ஸ், அதாவது லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படியெல்லாம் வந்து பேலியோன்டாலஜிஸ்ட். அது வந்து ஃபாசிலாக மாறிடும். போன்ஸாக இருக்காது, ஃபாசிலாக மாறிடும். ஃபாசிலாக மாறிட்டா அது வந்து பேலியோன்டாலஜிஸ்ட் தான் படிப்பாங்க. நெக்ஸ்ட் மெஷரிங் ஹிஸ்டாரிக்கல் டைம். ஸோ வந்து நம்ம டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம், ஏன்னா இவ்வளோ வருஷம், பல வருஷம், 1000 லட்சம் கோடி வருஷங்கள் இருக்குது எர்த். ஸோ எப்படி மெஷர் பண்ணுவோன்ட்டு நம்ம மெஷர் பண்ணுற விதம் வந்து ஃபஸ்ட்டு ஜீசஸை வச்சு தான். ஜீசஸ் யாருன்னு தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி அவங்க கும்பிட்ற கடவுள் வந்து ஜீசஸ். அதை வந்து நம்ம தமிழில் வந்து அவரை வந்து இயேசுன்னு கூப்பிடுவோம். ஓகேவா? அவரோட பர்த் வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் இயர்ஸ், ஃபுல் டைம் லைன் எல்லாத்தையும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது அவரோட பர்த் தான். இங்கே தெரியுறாரு பாருங்க. இவரோட பர்த்தை நம்ம ஒரு மார்க்கை எடுத்துகிட்டு இவர் பர்த்துக்கு அப்புறம் இருக்க வருஷங்கள், அதாவது இப்போ நம்மலாம் இருக்கோம்ல, இதுதான் நம்ம, நீங்கள் பொண்ணா பையனான்னு தெரில, பட் இதுதான் நம்மன்ட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம தான். ஓகே, ஜீசஸோட பர்த்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஜீசஸோட பர்த்துக்கு அப்புறம் இருக்க வருஷத்தை நம்ம ஏடி, சிஇன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இருக்க 2026 இப்போ 2026 ஏடி, 2026 சிஇன்னு சொல்லுவோம். சிஇ வந்து நம்ம காமன் எரான்னு சொல்லுவோம். காமன் எரான்றதும் ஒன்றும் இல்லை, ஜீசஸோட பர்த்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஜீசஸோட பர்த்துக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம ஏடின்னு சொல்லுவோம், இல்லை காமன் எரான்னு சொல்லுவோம். தமிழில் வந்து கிறிஸ்துவுக்கு பின்னுன்னு சொல்லுவோம். ஸோ ஜீசஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழில் வந்து ஏசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம். ஸோ கிறிஸ்துவுக்கு பின், ஜீசஸ்க்கு அப்புறம் இருக்கிற வருஷத்தை நம்ம கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிற வருஷம்னு சொல்லுவோம். அப்புறம் கிறிஸ்துவுக்கு முன், அதாவது ஜீசஸ்க்கு முன்னாடி இருக்கிற வருஷத்தை நம்ம கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிற வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் இல்லை பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவோம். காமன் எராவும் ஜீசஸோட பர்த்து தான் குறிக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ புத்தர் வந்து ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 560 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தார். ஸோ இது தெரியுதா? ஜீசஸோட பாஸ்ட்டை வந்து நம்ம பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவோம். ஜீசஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஃப்யூச்சரை வந்து நம்ம வந்து ஆஃப்டர் கிரைஸ்ட்டு, இல்லைனா வந்து காமன் எரா, இல்லைனா வந்து கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜீசஸோட பர்த் இங்கே இருக்கா, இங்கே வந்து நம்ம இருக்கோம். ஜீசஸோட பர்த்துக்கு 2000 இயர்ஸ்க்கு அப்புறம், 2026 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இயர் கேல்குலேட் பண்ணுறது ஜீசஸோட பர்த்தை வச்சு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் புத்தரோட பர்த் வந்து 560 இயர்ஸுக்கு ஜீசஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஜீசஸ் பர்த்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மெசபோட்டாமியாவில் வந்து சிட்டிஸ், வேர்ல்டோட ஃபஸ்ட்டு சிட்டிஸ்லாம் வந்து ஜீசஸோட பர்த்துக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாட்டரி உருவானதுலாம் ஜீசஸோட பர்த்துக்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இங்கே ஐசேஜ்னால் உலகம் ஃபுல்லாக ஐஸாக இருந்துச்சுல, அது எப்போ எண்டாச்சுன்னா வந்து ஜீசஸோட பர்த்துக்கு 12000 வருஷம் முன்னாடி. ஓகேவா? அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் வந்து கிரெகோரியன் கேலண்டர். இப்போ நம்ம ஜான்வரி 1 வந்துச்சு, நம்ம நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணோம், அதெல்லாம் வந்து கிரெகோரியன் கேலண்டர் தான். நம்ம தமிழ் கேலண்டரும் இருக்குது. தமிழ் கேலண்டர்லேயே நம்மளுக்கு 14th ஏப்ரல் தான் வந்து நம்மளுக்கு வந்து நியூ இயர்னு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ கிரெகோரியன் கேலண்டர் படி ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது. எவ்ரி 4 இயர்ஸ், அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லீப் இயர் வரும். அந்த லீப் இயரில் மட்டும் 366 டேஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம எப்படி கற்றுக்குறோம், எங்கேருந்து? இப்போ நம்ம ஜியாலஜிஸ்ட் படித்தோம், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் படித்தோம்,
அவங்க எல்லாரும் படித்தோம். அவங்க வந்து எங்கேருந்து ஹிஸ்ட்ரியை கொண்டு வராங்க, எங்கேருந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுது, எங்கேருந்து நம்ம ஹிஸ்ட்ரி கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரல் சோர்சஸ். ஓரல்னால் வாயால் சொல்லப்பட்டது. ஸோ ஃபோக் டேல்ஸ், மித்ஸ், இன்டர்வியூஸ், ஓரல் ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம். ஃபோக் டேல்ஸ்னால் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கதைகள்லாம். இப்போ எனக்கு ஓரல் சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்னென்னா, என் பாட்டி வந்து பொங்கலுக்கு வந்து அவங்க தாத்தா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஏந்திச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு கரும்பு வச்சு மாட்டுக்கெலாம் வந்து பால்லாம் லைக் தண்ணி கொடுத்து மாட்டுக்கு ப்ரேயர் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. இது வந்து நான் கண்ணால் பார்த்தது கிடையாது, என் பாட்டி சொல்லி தான் கேட்கும். ஸோ பாட்டி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சதுனால இது ஓரல் சோர்ஸ். வாயால் அவங்க சொன்னதை நான் கேட்டேன். ஸோ இது வந்து ஓரல் சோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிட்ரரி சோர்ஸ். லிட்ரரினே படிப்பு, எழுதுனதை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ புக்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்லில் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்களே, ஸோ அதுதான் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். லீகல் கோட்ஸு, லெட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு தெரியுமா? அவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர். அவர் வந்து அவரோட பொண்ணு இந்திரா காந்திக்கு ஜெயிலேருந்து எழுதின லெட்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்டிக் சோர்சஸ். ஆர்டிஸ்டிக்னா ஆர்ட் ரிலேட்டடாக இருந்த விஷயங்களை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரி கற்றுக்குறோம். ஸோ பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், அதாவது சிலைகள், அப்புறம் மியூசிக்கு, அதுக்கப்புறம் இசை, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், பில்டிங்ஸு, இதெல்லாம் வச்சு நம்ம ஹிஸ்ட்ரி கற்றுக்குறோம். ஸோ கல்லணை தஞ்சாவூரில் இருக்கல, அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆஃப் ஹிஸ்ட்ரி த்ரூ ஆர்கிடெக்சர். அதோட பில்டிங் வச்சு நம்ம எப்படி கட்டினாங்க அப்போது அப்படின்னு அந்த ராஜாவை பற்றிலாம் கற்றுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்னால் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களே, மற்ற கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களே, அவங்க வந்து ட்ராவல் பற்றி எழுதுனது, அவங்களோட டிப்ளமேட்டிக் ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் மர்ச்சன்ட் ரெக்கார்ட்ஸ்னால் இப்போது ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ட்ரேடர்ஸ் வந்து இங்கேருந்து நான் இதை வாங்கிட்டு போனால் அங்கே போய் அதை விற்றேன் அப்படின்லாம் ரெக்கார்டு எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்தியாவுக்கு வந்தவங்க யூஸ்வலாக வந்து இங்கேருந்து ஸ்பைசஸ் வாங்கிட்டு போனாங்கன்னு இருப்போம். அப்போ என்ன தெரியுது, நம்மளுக்கு நம்ம ஊர் வந்து ஸ்பைசஸில் ரொம்ப ரிச்சாக இருந்திருக்கு, நம்ம ஊரில் நிறைய ஸ்பைசஸ் வளர்ந்துச்சு அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் தான் நம்மளுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ், ரூயின்ஸ், ஸ்ட்ராட்டிகிராஃபி, அதுக்கப்புறம் சாயில் சாம்பிள்ஸ் இதெல்லாம் தெரியுது. ஸோ இது வந்து நம்ம மண்ணுக்கு அடியிலேருந்து எடுக்கிற விஷயம், லைக் பூமியில் என்ன பதிஞ்சிருக்கோ அதுலேருந்து எடுக்கிறது. ஸோ ஸ்ட்ராட்டிகிராஃபினா வந்து ஒரு லேயர் ஆஃப் சாயிலை வந்து நம்ம மண்ணோட ஒரு லேயர் நம்ம ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டாவை அதை பற்றிலாம் படித்து நம்மளுக்கு என்னென்ன இருந்துச்சு, இப்போ தோண்டி எடுக்கிறாங்களோ உள்ளேருந்து, போன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது பாட்ஸ், பானை, மற்ற வெசல்ஸ், இதெல்லாம் வந்து மண்ணுக்கு கீழேருந்து கிடைக்குதுல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் சோர்சஸில் டிஎன்ஏ அனாலிசிஸ். இப்போது நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு டிஎன்ஏ இருக்கும். இப்போது என் டிஎன்ஏ வந்து என்னோடய பேரண்ட்ஸோட மேட்ச் ஆகும், என்னோட தங்கச்சி, தம்பி இவங்களாம் இருந்தாங்கன்னா இப்போ அவங்களோட மேட்ச் ஆகும். அப்புறம் கிளைமேட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு கிளைமேட் அந்த டேட்டா. அதுக்கப்புறம் ரேடியோ கார்பன் டேட்டிங் உங்களுக்கு இப்போ அவ்வளோவா தேவையில்லை, நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். கார்பன் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கார்பனால் தான் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம செல்ஸ், நான் சொன்னதில்ல, நம்ம செல்ஸால் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம செல்ஸில் எல்லாத்துக்குள்ளேயும் கார்பன் இருக்குது. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம கார்பன், பாடியில் இருக்க கார்பன் கம்மி ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம காற்றுக்கு போயிடும். நம்ம உடம்புல இருக்க கார்பன் வந்து காற்றா மாதிரி போயிடும். ஸோ அது கம்மியாகிறதுக்கு ஒரு சர்டன் கொஞ்சம் வருஷம் ஆகும். இப்போ 5000 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்பன் பாதி ஆகிறதுக்கு. அது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அப்போ அத்தனை வருஷம் வந்து நான் என் பாடி வந்து புதஞ்சிருக்கு அப்படின்ட்டு கற்றுக்கலாம், எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை வச்சு. ஸோ அதான் வந்து கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு பிக்சர் உங்கள் என்சிஆர்டிலேருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு வாட்டர் கலர் பிக்சர் மாதிரி இருக்குது. இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் யாராக பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன தெரியுது, ஹண்டிங். இது வந்து ஒரு ஹார்ஸில் ஒரு மான் மாதிரி தெரியுதா. ஸோ அப்போ இருக்கவங்கலாம் ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹண்டிங், அப்புறம் கேதரிங், எல்லா இடத்துல இருந்தும் என்னென்ன காய்கறி கிடைக்குதோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபயர் மேக்கிங் பாருங்கள், நெருப்பு உருவாக்குறது தெரியுதா.
அதுக்கப்புறம் வந்து டூல்ஸு இதெல்லாம் வந்து ஏதோ பாத்திரம் வச்சு ஏதோ பண்ணுறாங்க. ஸோ டூல்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. இதில் வந்து ஸ்பியர் த்ரோவிங் இருக்குது, கிரைண்டிங் ஃபுட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுட்டு கிரைண்ட் பண்ணுறதா கூட பார்த்துக்கலாம். ஃபயர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, நெருப்பை பாதுகாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராக் ஆர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பெயிண்ட் உருவாக்கியிருப்பாங்க. மை அது மாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்க. எதாவது எரிச்சோடனே அந்த கருப்பு கலர் வந்து அந்த கருப்பு கலர் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்மால் குரூப்பாக இருக்காங்க. ஸோ பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க, ஸ்மால் பேண்ட்ஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து இவங்களோட ஃபயர் பற்றி, இவங்களோட டூல் மேக்கிங் பற்றி, அதை எப்படி நெருப்பு உருவாக்கணும், எப்படி இந்த டூல்ஸ் எல்லாம் பண்ணணும், இதை பற்றிலாம் வந்து நாலேஜை வந்து அறிவை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குங்களே, இப்போ இவர் வந்து இந்த குழந்தைக்கு எப்படி இந்த பெயிண்ட் உருவாக்கணும், எப்படி பெயிண்ட் பண்ணணும், இதெல்லாம் கூட சொல்லித்தரலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்மால் குரூப்ஸாக வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்மால் குரூப்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க அனிமல்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் நெருப்பு உருவாக்கி அதை குக் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. அப்போ எப்போ அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க, எப்போ வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க? ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, 12,000 இயர்ஸ் பிஃபோர் கிறிஸ்துவுக்கு முன் வந்து ஐஸ் ஏஜ் எண்டாச்சு. ஓகே, ஐஸ் ஏஜ் எண்ட் ஆனோடனே ஐஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு கிளைமேட் கொஞ்சம் வந்து மனுஷன் வாழ்கிற அளவுக்கு செடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு சன்லைட் தேவைன்னு தெரியும்ல உங்களுக்கு. செடி வளர்கிற அளவுக்கு வார்ம் ஆச்சு. வார்ம் ஆனதுக்கப்புறம் க்ராப் கல்டிவேஷன், அதாவது விவசாயம், அரிசி பருப்பு இதெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை வளர்க்கணுன்னா இவங்களுக்கு வந்து மண் தோண்ட தேவை, மண்ணை வந்து ப்ளவ் பண்ண தேவை. இதுக்கெல்லாம் வந்து கேட்டில், அதாவது மாடு, பைசன் இதெல்லாம் வந்து, அப்புறம் கோட்ஸு பால் எடுக்கிறதுக்காக கோட்டு, இதெல்லாம் வந்து இவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இதெல்லாம் வைல்டாக இருந்திருக்கும், இதை வந்து இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்களோட யூஸுக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரிவர் வேலிஸ், அப்புறம் இங்கே ஒரு ரிவர் தெரியுதா, யூஸ்வலாக ரிவர் பக்கத்தில் தான் வந்து ஹியூமன் பீயிங் செட்டில் ஆனாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க அக்ரிகல்ச்சர், இவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ரிவர்லேருந்து இவங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு. ரிவர் பக்கத்தில் தான் ஃபர்டைல் சாயிலும் இருக்கும், அதாவது நல்லா செடி வளர்கிற மண் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் சோர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல. ஸோ இப்போ இருக்கிற கம்யூனிட்டிஸ், முன்னாடி என்ன சொன்னால் ஸ்மால் பேண்ட்ஸ் இங்கே பார்த்தோம்ல, ஸ்மால் பேண்ட்ஸ். இப்போ வந்து லார்ஜர் செடன்டரி கம்யூனிட்டி. செடன்டரினா அவ்வளோவா மூவ் பண்ண மாட்டாங்க, ஒரே இடத்துல இருக்கிறவங்க. ஸோ ரிவர் பக்கத்தில் அவங்களுக்கு இடம் கிடச்சிச்சின்னா அங்கேயே இருந்துருவாங்க. அப்புறம் லார்ஜ் கம்யூனிட்டி அப்போ இருந்த மாதிரி இல்லை. அப்போ ஒரே கேவுக்குள்ளே ஒரு ஃபேமிலி, ஒரு 2 ஃபேமிலி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ பாரு, இத்தனை வீடு இருந்துட்டு இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பெரிய கம்யூனிட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒன்றா லேண்டு வச்சுட்டு, கலெக்டிவ் லேண்டு. ஸோ ஒன்றா லேண்டு வச்சுட்டு அதில் வந்து செடி நட்டு அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து செடி சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் மாதிரி ஆகிடுச்சா. இது இவ்வளோ வீடு இருந்தால் ஒரு வில்லேஜ்னு சொல்லலாமா. அதுக்கு வந்து ஒரு லீடராக, ஒரு தலைவனாக, ஒரு சீஃப்டேனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால் நம்ம ஃபோனு, இது டிவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பாட்டரி, பானை பண்ணுறது, காப்பர் டூல்ஸு, அது அப்புறம் வந்து அயர்னு, அதாவது இரும்பு, இதெல்லாம் கூட ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் அப்போ இருந்துச்சு. A fossilized horse tooth is uncovered during an excavation. Which specialist should primarily study this specimen? ஒரு ஹார்ஸோட டூத் இருக்குது, அது ஃபாசிலாக மாறிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாசிலாக மாறிடுச்சு. ஃபாசிலாக மாறினா எந்த வேலை பார்க்குறவங்க இதை வந்து படிக்கணும், எந்த வேலை பார்க்குறவங்க இதை வந்து படிப்பாங்க? இப்போவே ஆன்சர் இருந்தால் உடனே கமெண்ட்டில் போய் சொல்லிவிடுங்க. ஆன்சர் என்னது? ஃபாசில் படிக்கிறவங்க யார்? பேலியன்டாலஜிஸ்ட். ஓகே, பேலியன்டாலஜிஸ்ட் ஃபாசில் படிக்கிறவங்க. கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தெரியலனா டெக்ஸ்ட் புக்கை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த வீடியோவை ஒரு தடவை பாருங்கள், சீக்கிரம் ரிவைஸ் ஆகிடும். ஓகே, பை பாய்.